கும்பராசிக்காரர்கள் தனித்துவமான சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கண் திருஷ்டி பாதிப்புகள் ஏற்படுது சார்? பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள்னால அவங்களுடைய மெதுவான வளர்ச்சி, நிதானமான வளர்ச்சி, என்னடா பதட்டப்படாம ஒரு எல்லையை தொட்டுட்டாங்களே, நம்மெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்த மாதிரி தெரியுது, ஆனால் இன்னும் அந்த இலக்குக்கு அடைய முடியலையே. கும்பராசிக்காரர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த இலக்கை ஒரு நாள் நிச்சயமாக அடைவதற்கான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் அடைஞ்சே தீருவாங்க. அதை பார்க்கும்போது நிறையா திருஷ்டி பாதிப்பு வரும். 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் கும்பராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ இவங்க ஒரு சாதாரணமாக ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தா கூட ஒரு நல்ல வீடு அமைப்பு அப்படின்றத ரொம்ப சுத்தமாக டெக்கரேட் பண்ணி ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரசனையோடு, அங்கேயும் கூட ஒரு வித்தியாசமான யோசனை, வித்தியாசமான சிந்தனை, அதை ஒரு பூச்செடிகளோட அப்படியே ஒரு இயற்கையோட அதை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பான்மையான கும்பராசிக்கார பெண்கள்கிட்ட இருக்குது. அது மேலே திருஷ்டி பாதிப்பு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் 9 கூடைய பாக்யாதிபதியாக சுக்கிரன் வராரு. அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் திடீர்னு புகழை கொடுத்து விடுவார். சின்ன தொழில் செய்தால் கூட அந்த தொழிலில் வந்து இவங்க கடைக்கு போனால் சரியாக இருக்கும், இவங்கள்ட்ட பேசினா சரியாக இருக்கும். ஏன் உறவுக்காரர்கள் கூட கும்பராசிக்காரர்கள்ட்ட 1008 பகையை வச்சுருந்தா கூட பிரச்சனைன்னு வரும்போது தேடி வந்து இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள், இந்த மாற்றி யோசிப்பீங்களே, வித்தியாசமாக சிந்திப்பீங்களே, இது உங்களுடைய வித்தியாசமான ஐடியாவை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கலந்து பேசுறது. அல்லது சபையில் உட்காரும்போது இவங்க நான் மதிக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கால சூழ்நிலை இவங்க முன்னாடி வந்து இவங்க உட்காரும் பொழுது இவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகளை, இவங்கள்ட்ட உதவி கேட்பதற்கான சூழ்நிலையை இறைவன் உருவாக்குவார். அதான் சொல்றது சனி பகவான் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றது. ராசியாதிபதி சனி பகவானை அம்சமாக பெற்ற கும்பராசிக்காரர்கள் 9 கூடைய பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் போய் உச்சம் பெறக்கூடிய காரணத்துல இருக்கிறனால என்னடா இவனுக்கு மட்டும் மரியாதை கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இந்த புள்ள அமைதியான புள்ள, வாய் பேசாத புள்ளன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 10 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல பெரிய மனுஷங்க கூட குழம்பக்கூடிய விஷயத்துக்கு சட்டுன்னு ஒரு ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிடுச்சு, கரெக்டாக இருக்குதியா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கும்பராசிக்காரர்களுடைய அந்த தனித்துவம் வந்து ஒரு பொது இடத்துலையும் சீக்கிரம் வெளிப்படுங்க. அந்த இடத்துலையும் இவர்களுக்கு திருஷ்டி பாதிப்பு ஆளாகும்.